ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸோட எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸோட டெஃபினிஷன்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருப்பேன். ஸோ அதோட டைப்ஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்போனா தான் இந்த வீடியோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளியர் கட்டாக இருக்கும். ஓகே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு ஒரு 4 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இந்த 4 டைப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் வந்திருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்பெக்குலராக ரியல் டைம் எக்ஸாம்பிளாக வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, வழக்கம் போல் நான் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் மேலே ஹெட்டையும் பாடியும் போட்டுக்கிறேன். சாரி. ஓகே, ஐயோ சாரி. ஓகே, ஸோ இதில் நான் வந்துட்டு நேவிகேஷன் பார் தான் ரெடி பண்ண போகிறேன். நேவிகேஷன் பார் எதுக்குள்ளே ரெடி பண்ண போகிறேன்னா, ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் அந்த நேவிகேஷன் பார் ரெடி பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ 4 இது எடுத்துக்கலாம். 2, 3, 4. ஓகே, ஸோ அதுக்குள்ளக்க மொத்தமாக சேர்த்தே இந்த லைனில் ஆங்கர் டேக் போட்டுக்கிறேன். நேவிகேஷன் பார் வந்துட்டு ஆங்கர் டேக்கில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஹச்ரஃப் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராசஸ் ஏ க்ளோஸ் டேக். ஸோ ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை ரைட் பண்ணிக்கலாம். ஹோம். ஓகே, அதுக்கப்புறம் சர்வீசஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் அபவுட்னு ஒன்று வச்சுக்கலாம். தென் காண்டாக்ட் அஸ் வச்சுக்கிறோமே. நார்மலாக இதெல்லாம் எல்லா பேஜ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை கிளிக் பண்ணுங்கள் உள்ளே போகும்ன்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலராக ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி? டிஸ்க் ப்ராப். இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, வியூ கரண்ட் ஃபைலு க்ரோம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வந்து வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக்கில் இருக்கு. நம்ம இதில் வந்துட்டு சில ஸ்டைலிங் பண்ணலாம். ஓகேவா? நமக்கு இந்த டாட் போகிறதுக்காண்டி நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லி கொடுத்துருக்கேன் லிஸ்ட்டை பார்க்கும்போது. ஸோ அதில் லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த டாட் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நன் அப்படின்றத நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அந்த டாட்ஸ் பேஜ். தென் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறப்போ எனக்கு இந்த டெக்கரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஓ சாரி, இது வந்துட்டு எதுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வேண்டாம் நம்ம சொல்லணும். இந்த லிஸ்ட்டுக்கு இல்லை, இந்த ஆங்கர் டேக். பட் ஆனால் இது எல்லாமே கிளிக் பண்ணக்கூடியதான். ஒவ்வொன்றும் ஒரு இதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹோவர் ஆகுது நான் மவுஸ் மூவ் பண்ணுறப்போ. தெரியுதா? ஸோ ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த அண்டர்லைன் இருக்காது. ஸோ ஒரு கிளியர் பேடிங் மாதிரி இருக்கும். தென் ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? லிஸ்ட்டுக்கு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு கலர் கொடுப்போமே. அப்போனா உங்களுக்கு அது எதில் இருக்குன்றது தெரிஞ்சிடும். ரெட்னு கொடுத்து பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். வாட்? ஓ சாரி 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 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே காமனாக வந்துருச்சு. ஓகே, மார்ஜின் கொடுத்து பார்ப்போம். இப்போ தெரியுதா? எல்லாமே தனித்தனி பிளாக்கு தான். ஏன்னா இல்லை இருக்குல்ல, ஒவ்வொரு லிஸ்ட்டுமே தனித்தனி பிளாக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் 2 பிக்சல் கொடுத்துக்கிட்டேன். இன்னும் கிளியராக இருக்க வேணால் கூட 3 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். எல்லாமே தனித்தனி பிளாக் அப்படின்றது தெரியும். சுற்றிலும் ஒரு 5 பிக்சல் வந்துட்டு வந்துருச்சு. ஓகேவா?
ஓகே. இது எதுல இருக்கு? டிஃபால்ட்டா நான் என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன்? டிஸ்ப்ளே வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்டா பிளாக்ல தான் இருக்கும். அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்ப ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா டிஃபால்ட்டா நீங்க குடுத்தாலும், குடுக்கலைனாலும் அது பிளாக்ல தான் இருக்கும். ஓகேவா? பட் நம்ம இதுல இன்லைன் குடுத்து பார்ப்போம். இன்லைன் குடுத்தா தெரியுதா? அந்த இத மட்டும் தனித்தனியா ஒவ்வொன்னா ஆட் ஆயிக்கும். ஓகே. எனக்கு இதோட இதுலயுமே நான் வந்துட்டு எனக்கு விட்த்லாம் சேஞ்ச் பண்ணணும், வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்லைன் பிளாக் குடுக்கலாம். ஸோ இப்போ இதோட விட்த் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட மாரி இருந்துச்சா? நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த விட்த் இத ஹேண்டில் பண்ணி காட்டுறேன். டிஸ்ப்ளே இன்லைன் குடுத்துட்டு விட்த் குடுத்து பார்ப்போம். அத சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிருவோம். மேல இருக்கும். ஓகே. விட்த் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எனக்கு வந்துட்டு இந்த இதோட விட்த் லிஸ்ட்டோட விட்த் பார்த்தோம்னா, குறைஞ்சது எனக்கு 100 பிக்சல் அவ்வளோ பெருசுக்கு எனக்கு வேணும். ஒவ்வொன்னுமே. ஒவ்வொன்னும் எனக்கு அவ்வளோ பெருசு விட்த் வேணும் அப்படின்றேன். ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட கிடையாது. ஓகேவா? இப்ப இன்லைன் பிளாக்ல ட்ரை பண்ணுவோம். தெரியுதா? விட்த் 100 பிக்சல் எடுத்திருக்கா ஒவ்வொன்னுக்கும். அந்த விட்த் சேஞ்ச் ஆயிடுச்சா? ஹைட் கூட நம்மளால சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். ஹைட் வந்துட்டு 100 பிக்சல் குடுப்போமே. வந்துருச்சா? ஆனா, இன்லைன்ல இத யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இன்லைனுக்கும், இன்லைன் பிளாக்குக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? தென் ஃபைனலா நம்ம பார்க்க போறது, இது வேண்டாம். இத ரப் பண்ணிட்டு, ரிஃப்ரெஷ் பண்ணி இத வச்சுக்கிறோம். உங்களுக்கு கன்டென்ட் ஷோ ஆகுது. பட் எனக்கு இப்போ இந்த நேரத்துல இந்த கன்டென்ட் எனக்கு வேண்டாம். ஷோ ஆக வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா, டிஸ்ப்ளே நன்னு குடுத்தோம்னா, அந்த இடத்துல எந்த ஒரு கன்டென்ட் இருக்காது. பேஜ் பிளைனா இருக்கும். ஸோ இதுதான் டிஸ்ப்ளே நன். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா? டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டீஸ்க்கு. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பாய்.